குர்ஆன் உடலுறவு பற்றி என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் கணவன் மனைவி உறவை ஹலால் அனுமதிக்கப்பட்டது, அன்பும் இரக்கமும் நிறைந்ததாக பார்க்கச் சொல்கிறது. உங்கள் மனைவிகள் உங்களுக்கு வயல்கள் போன்றவர்கள். ஆகவே நீங்கள் விரும்பும் முறையில் அல்லாஹ் அனுமதித்த எல்லைக்குள் அவர்களிடம் செல்லுங்கள். சூரா பகரா 223 இதிலிருந்து அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளும் அடிப்படை விதி. கணவன் மனைவி இடையிலான நெருக்கத்தில் எல்லாம் அனுமதி ஹராம் என்று தெளிவாக தடை செய்யப்பட்டவை மட்டும் தவிர, மேலும் மனைவியின் மார்பக பால் அருந்தலாமா? இதில் அறிஞர்களிடையே சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. பெரும்பாலான அறிஞர்கள் கருத்து மனைவியின் தாய்ப்பால் ஹலால், ஆனால் அருந்துவது விரும்பத்தக்கது அல்ல, மக்ரூஹ். காரணம், அது குழந்தைகளுக்கான உணவு. பெரியவர் குடிப்பது இயல்புக்கு மாறானது. ஹராம் இல்லை, ஆனால் அவசியமில்லாமல் செய்வது தவிர்க்கப்படுவது நல்லது. அடுத்த சந்தேகம், அந்தரங்க இடங்களை பிரைவேட் பார்ட்ஸ் சுவைக்கலாமா? இதிலும் குரானில் நேரடி வசனம் இல்லை, ஆனால் ஃபிக்ஹ் விதிகள். கணவன் மனைவி ஒருவரின் உடலை மற்றவர் பார்க்கவும் தொடவும் முத்தமிடவும் அனுமதி. வாய் மூலம் தொடுதல் மற்றும் முத்தமிடுதல். பெரும்பாலான அறிஞர்கள் மக்ரூஹ் விரும்பத்தக்கது அல்ல. காரணம், நஜாசத், சுத்தமின்மை, பட வாய்ப்பு, மரியாதை குறைவு. ஹாராம் இல்லை, ஆனால் இஸ்லாமிய அடக்கம், சுத்தம், மரியாதை கருத்தில் கொண்டு தவிர்ப்பது சிறந்தது. கண்டிப்பாக தடை ஹாராம். செய்யப்பட்டவை எவை தெரியுமா? இது மட்டும் தெளிவாக ஹாராம். 1. மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு. சூரா பகரா 222 2. பின்புற வழி, அனல் செக்ஸ், நபி சல் கடுமையாக தடை செய்துள்ளனர். சுருக்கமாக சொல்கிறேன், கணவன் மனைவி உறவில் அடிப்படையில் எல்லாம் ஹலால். மனைவியின் பால் அருந்துதல் ஹராம் இல்லை, ஆனால் தவிர்ப்பது நல்லது. அந்தரங்க இடங்களை சுவைத்தல் ஹராம் இல்லை, ஆனால் மக்ரூஹ். மாதவிடாய் கால உறவு ஹராம். பின்புற உறவு ஹராம். காதல், அன்பு. உங்கள் மனைவியிடம் அதிகம் செலுத்துங்கள். அவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வா பரக்காதுஹு.